வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலத்தில் 1/2/2026. நாள் முழுவதும் பௌர்ணமி திதி காணப்படுது. காலையில் 11:58 வரைக்கும் பூச நட்சத்திரமும் அதற்கு பிறகு ஆயிலிய நட்சத்திரமும் காணப்படுது. காலையில் 10:18 வரைக்கும் பிரீத்தி நாம யோகமும் அதற்கு பிறகு ஆயுஷ்மான் நாம யோகமும் காணப்படுது. மாலையில் 4:43 வரைக்கும் பத்திரை கரணமும் அதற்கு பிறகு பவகரணமும் காணப்படுது. அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலம் மேற்கு திசையில் காணப்படுது. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளம் தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:30 8:30 வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 4:50 6:19 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 12:24 1:53 வரைக்கும் யமகண்டமும், மாலையில் 3:21 4:50 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌர்ணமி திதி, பூச நட்சத்திரம். இன்றைக்கு தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாதத்தில் வர பூச நட்சத்திரம் தைப்பூசம். பிரீத்தி நாம யோகம், அதுக்கு பிறகு ஆயுஷ்மான் நாம யோகம், வளர்ப்பிறை பத்திரை கரணம் இருக்குது. அதுக்கு பிறகு பவக்கரணம் வருது. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் தான். ஆனால் பௌர்ணமி அப்படிங்கிறது இறை வழிபாட்டுக்கு நம்ம ஒதுக்குறது தான் நல்லது. முழு நிலவு இருக்கும், பௌர்ணமினா எல்லாருக்கும் அந்த வெளிச்சத்தை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு காரியங்கள் புதிய காரியங்கள் ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன் அப்படின்னா, அதிக வெளிச்சம் இருந்தாலும் ஒரு பொருளை எங்களால் சரியாக பார்க்க முடியாது. வெளிச்சமே இல்லைனாலும் ஒரு பொருளை பார்க்க முடியாது. அப்போ இன்றைக்கு என்ன வருன்னா, அதிக வெளிச்சத்துக்குரிய நாள். ஆனால் பூரணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூர்ணம் அதாவது முழுதாக நிலவு இருக்கிற நாள். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி தெய்வ வழிபாடுகளுக்கு நீங்கள் உங்களுடைய இதுகளை ஒதுக்குறது, நேரங்களை ஒதுக்குறது நல்லது. அதுவும் தைப்பூசம் வேற, முருகனுக்கு நல்ல ஒரு நாள். அப்போ முருக வழிபாடுகளை செய்யலாம், முருகப்பெருமான் வழிபாடுகள். அப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கங்கள் தோஷங்கள் இருக்கிறதெல்லாம் நீங்கும். யாருக்கெல்லாம் செவ்வாய் பகவானுடைய தாக்கம் குறைவாக இருக்குதோ, அதாவது பலம் குறைவாக இருக்குதோ, அந்த பலமை நீங்கள் சமநிலைப்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி நாட்களை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி நான் இதுக்கு முதலையும் பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு பௌர்ணமி திதினா ஒரு குறிப்பிட்ட திதி, அந்த பௌர்ணமி திதியில் குறிப்பிட்ட ஒரு ஸ்தலம் அதுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வர்றீங்க போது உங்களுக்கான அதை தொடர்ந்து போயிட்டு வாங்க. குறைஞ்சது ஒரு 12 பௌர்ணமிக்கு தொடர்ந்து போக முடிஞ்சால் உங்களுக்கு அந்த ஸ்தலத்தில் இருக்க தெய்வ சக்தி உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இன்னும் லக்னமே தெரிய மாட்டேங்குது. இந்த லக்ன பலன் தான் சரியாக சொல்லணும்னா, இந்த லக்ன பலன் தான் நம்ம சொல்லணும். என்ன, இது பொதுவாக இருக்கிறனால எல்லாருமே ராசி பலன்னு சொல்கிறோம். நீங்கள் லக்னத்தினுடைய பலனை பாருங்கள். முதல்ல உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லா தொலைக்காட்சியில் பார்த்தாலும், காணொளிகளில் பார்த்தாலும், சமூக வலைத்தளங்களில் பார்த்தாலும், இந்த ராசிக்காரங்கள் அடுத்த ஒரு பேச்சில் இந்த ராசிக்காரங்களோட அமோக முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. குபேர யோகம் அடிக்க போகுது. எத்தனை பேருக்கு அடிக்குது, ஏன் அடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்னத்தை பார்க்கணும். அதுக்கு பிறகு லக்னத்தில் இருக்கிற என்ன பாதிப்புகள் அடைஞ்சிட்டு எதனால இவருக்கு என்ன விதி இருக்குங்கிறத கர்மாவை பார்க்கணும். இவ்வளவும் பார்த்து தான் அந்த பலன் உங்களுக்கு வேணும். பொது பலன் நம்ம சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கு நான் சொல்கிற பலன் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது லக்னத்தை நீங்கள் தெரிஞ்சால் தான் பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டதாக இருக்கும். அது பேர் ராசிடம். இதை பாருங்கள். அடுத்து உங்களுடைய மகா திசை புத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள். ஒரு தசையினுடைய அதிபதி தசைநாதன்னு சொல்லுவோம், ஒரு புத்தியினுடைய அதிபதி புத்திநாதன்னு சொல்லுவோம். இவங்கெல்லாம் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காங்களான்னு பாருங்கள். அடுத்து நீங்கள் பார்க்குறது, ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த விஷயங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்குள்ளே வரும். நாங்கள் சொல்கிறது இதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சொல்லுவேன், ஒரு சில விஷயங்கள் எதிர்மறையாக சொல்லுவேன். அனுகூலமாக சொல்கிற விஷயத்த நீங்கள் கொஞ்சம் இன்னும் முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அனுகூலமாகவே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே எதிர்மறையாக சொல்கிற விஷயங்களில் கவனமாக இருங்க, மற்ற விஷயங்கள் அப்படியே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். தெய்வ வழிபாடுகளை பற்றி சொல்லும்போது சில கிரகங்களை சொல்லி அதுக்கு அதிபதியை சொல்லுவேன். கிரகங்களினுடைய கூடுதல் தாக்கம் அல்லது குறைவான தாக்கத்தினால தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்பது. அதுக்கு ஒரு அதிபதி தெய்வம் இருக்கார். அவரை வழிபடும் மூலியமாகவும் அல்லது நேரடியாக கிரகத்தை வழிபடுற மூலியமாகவும் நீங்கள் உங்களுடைய அதை சமநிலையை பேண முடியும். அப்போ அதை நான் சொல்கிறேன், அதை கேட்டுங்க. நான் 4-5 தெய்வத்தின் பேர் சொன்னாலுமே ஒரு தெய்வத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு மனசால வேண்டிக்கிட்டு மற்றது இந்த கருணநாதன், யோகாதிபதி, குலதெய்வம் இவங்களை மட்டும் டெய்லி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அந்த நாள் இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்கள், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி செய்யணும். பூர்வீக சொத்து அல்லது சொத்து விஷயங்களில் பாவப்பிரிவினை பண்ணுறது, பூர்வீக சொத்தை பாவப்பிரிவினை பண்ணுறது, வாங்குறது, விற்கிறது, இது எதுவுமே சொத்து விஷயத்தில் கையாளக்கூடாது. அடுத்தது குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் கடந்து போக பாருங்கள். குலதெய்வ வழிபாடு, தாய்மாமன் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கலாம், அந்த விஷயங்களை கொஞ்சம் தெய்வத்தின் அருளை பெறுறதுக்கான வழிகளை நீங்கள் செய்யணும். காதல் விகாரங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன் இவங்களோட குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் செய்கிறது அல்லது கேட்கறது நன்மையை தரும். அடுத்து ரிஷபராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ஒரு சொத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்காங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரின்னு சொல்லக்கூடிய தம்பி தங்கைகள், உங்களுடைய வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி, தாய், இவங்க எல்லாருக்குமே நான் பொதுவாக இந்த விஷயங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறேன். இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தை அப்படிங்கிறதையும் நீங்கள் இதுக்குள்ளே எடுத்துக்கொள்ளலாம். சில விஷயங்களில் உங்களுக்கு தடை வரலாம். சில விஷயங்களை செய்ய நினச்சிங்கன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு தடை வரும். அதை நீங்கள் இப்போ செய்தீங்கன்னா அது ஒரு சிக்கலில் போய் விடும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. சொத்து சம்மந்தப்பட்டமே எந்த ஒரு விஷயம், இந்த உறவுகளுக்கு இடையில் சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வரலாம். மனம் ஒரு சஞ்சலப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் இருக்குது நல்லது. ஒரு தடவை ஒரு விஷயத்தை ஒரு தடவை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னுக்க பல தடவை சிந்தித்து செயலாற்றுறது நன்மையை தரும். அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், அவங்களோட பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்த கேட்கறது நன்மையை தரும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்து உறுப்பினர் யாராக இருக்கட்டும், தாய் தந்தையர், பெற்றோர், தாத்தா பாட்டி, கூட பிறந்த சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி, குழந்தைகள், இந்த உறவுகள் அனைத்தும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அப்போ அந்த கருத்து வேறுபாடை கடந்து போகிறதுக்கு பார்க்கணும். பேசி தேவையில்லாத இதுகளை உருவாக்கிடக்கூடாது. அதே நேரத்தில் கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன், இதை முயற்சி பண்ண போகிறேன், அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு ஏதாவது நீங்கள் செய்துட்டிங்கன்னா கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில்
சில முயற்சிகள் நீங்கள் செய்யாமலே சில விஷயங்களை நன்மை அடையும். ஒரு குழந்தை பெறுறது, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் நன்மையும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளை வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, முருகப்பெருமான், செவ்வாய் பகவான் இவங்களோட குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி உங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டால் மிக மிக சிறப்பு. நீங்கள் குழம்பி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் உங்கள் வாயிலிருந்து வெளியே வந்து அதனால குழப்பங்கள் உருவாகி கையில் இருக்கிற பணங்கள் காசுகள் எல்லாம் சும்மா தேவையில்லாமல் செலவழிக்க போய் இந்த கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள், நெருங்கிய நண்பர்களிட கருத்து வேறுபாடுகள், உறவினர்களிட, குழந்தைகள் கிட்ட இப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமைதியும் பொறுமையும் இருந்தாலே இன்றைக்கி போன மௌன விரதம் எடுத்துக்கொள்ளுங்க, தியானம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான், புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும். செலவுகள் எல்லாம் கட்டுப்படுறது, எங்கேயோ ஒரு நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அதை நீங்கள் சரி செஞ்சுருவீங்க. தொழிலில் சில முன்னேற்றங்களும் உங்கள் முயற்சியால் அந்த நன்மைகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். வெளிநாடு போக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கான நன்மைகள் கிடைக்கும். உங்களோட முயற்சி வெற்றியை தரும். நீங்கள் முயற்சி பண்ணணும், உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி இவங்களோட உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க. தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் சிக்கல்கள் கொடுக்கும். தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள், இந்த காதல் விவகாரங்களில் சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு சஞ்சலம், ஒரு குழப்பம், ஒரு விதமான ஒரு பதட்டம் காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மூத்த சகோதரன் சொல்லுவேன், அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளிநாடு சம்மந்த போகிற விஷயங்களில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பூர்வீகத்தை விட்டு போயிருமான்னு யோசிக்கிறது நன்மையாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அதுக்கான முடிவு தீமையிலேயே போய் முடியும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், அதுலேயும் ஆண் குழந்தை சார்ந்த விஷயம், தந்தை சார்ந்த விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறீங்க, ஒரு சொத்து ரீதியான ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, அதை குறைச்சிக்கொள்ளுங்க. எதிர்பார்க்குற வருமானம், ஒரு தொழில் செய்து அதுலேருந்து ஒரு வருமானத்தை எதிர்பார்த்து சில நேரங்களில் அது எதிர்பார்த்ததை விட குறைவாவோ இல்லை நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா அதில் சிறப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் எந்த அவசரப்பட்ட முடிவுகளும் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முடிவையும் எடுத்துடக்கூடாது. ஒரு வியாபாரம் செய்கிறது, தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்குது. ஆண் குழந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அனுகூலமாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அந்த அவசரப்பட்ட முடிவு எடுக்கிறது, கல்வி சார்ந்த விஷயத்தில் ஒரு அவசரப்பட்ட முடிவு எடுக்கிறது, இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வரும்.
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சமநிலையில் நீங்கள் பார்த்துக்கொள்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் கடைப்பிடிச்சிங்கன்னா எதிர்பார்த்த நன்மைகள், பணவரவுகள், ஏதோ ஒரு தொழில் முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் தந்தை சார்ந்த விஷயங்களை, தந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தை பிரயோகங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனம். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். நீங்களும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திருமண பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. உறவினர்கள் சார்ந்த விஷயம், நண்பர் சார்ந்த, வாடிக்கையாளர் சார்ந்த விஷயங்களில் கவனமாக. திடீர் இழப்புகள், பொருளாதார இழப்புகள்லாம் ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கும். அதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், மகாலட்சுமி, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களோட கணவர் அல்லது மனைவிக்கு அது அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு தொழில் சார்ந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது கணவன் மனைவி மூலமா, மனைவி கணவன் மூலமா வெளிநாடு போகிறதுக்கான நீண்ட நாள் கருத்து வேறுபாடுகள்லாம் தீங்கிறதுக்காகவே கடன் கொடுக்கல் வாங்க இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு. கொடுத்த பணம் திருப்பி கிடைக்கிறது, பணத்தை கொடுக்கறது, நோய்கள்லேருந்து வெளிவர்றது, இல்லைன்னா அதுக்கான சரியான சிகிச்சை, எதிர்களை இனங்கண்டு முறைப்படுறது, திருமணம் நிச்சயமாகிறது, திருமணம் வாழ்க்கையில் குழப்பங்கள் இருந்தால் அது தீர்றதுக்கான வாய்ப்பு. இப்படி பல வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், மகாலட்சுமி, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கி தொழில் சார்ந்த விஷயம், உடல் சார்ந்த விஷயங்கள், கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் ஒரு பக்கம் நீங்கள் கவனம் செலுத்துறதோட சொத்து சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது. பாவ பிரிவினைகள் கூடாது. குழந்தைகள் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் காதல் விகாரங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.